மொட்டை இவன் வரலாம் இதுலேருந்து ஒன்று எடுக்காடே அது 2 பேர் எஸ்டி மோடாவே இன்னைக்கு எஸ்டி மோடு வர போகிறாங்க ரெடியோ விளாடி மக்களே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மோடு தான் பே கொடுக்க போகிறோம். அதுவும் சரியாக வச்சு 3 பேரையும் வச்சு சேர்ந்த கிறுக்கு பையில வாடா கிறுக்கு பையில கடவி உள்ள வந்துட்டு இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் இருக்குன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் நாள் இது எஸ்சி மூணுங்கிறதுனால அவங்களோட வேகம் விவேகம் எல்லாமே இதாக இருக்கும். அப்புறம் சொல்லணும் இது 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இல்லை 1 வருஷமோ தெரியல. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதோட 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த கேனிங் அம்லாம் நான் கழுத்து குச்சிட்டேன். இது எஸ்சி முன்னால அவங்க வேலை வருவாங்க டக்குன்னு போய் கதவு சத்திக்கலாம். யானைக்கு சத்தம் போட்டால் பிடிக்காது. இருங்க ஒர்க் ஆகிடும். நான் ஓடிட்டு இருக்கும்போதே சொல்லி முடிச்சிடுறேன். ஓடி பாட்டு ஒன்றுனே செஞ்சுது போட்டா அப்படி அந்த தேடி எடுத்துவா. இப்போ இது வேறு போட்டதா எடுத்து வரோம். ஆமாம் நின்று எது வரை எடுத்துட்டு போராடி இப்போ நான் போட்ட இமேஜ் உங்களுக்கு புரிஞ்சுக்குது. திருப்பி கையில் இருக்கடா இருக்க கீழே இறங்கிவா பார்த்துக்கிறே சொல்லிட்டு போகிறான். சரி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்க்கு பண்ணி இந்த பொம்மையை தூக்கி போட்டோன்னா அப்போ ஏதாச்சும் நமக்கு ஒரு சாவி கொடுப்பா. அந்த சாவி வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேத்துரும். பேச்சு 1 விக்கெட்டுக்கு அழுகி இப்போ நடைய மனசு கொடுக்கணும்னு நான் போட்ட இமேஜ் அவங்களுக்கு பொருள். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கண்டுபிடிச்சேன். ஏன் வந்து போகிறான்னு பார்த்தியா? மூஞ்சியில் யாருக்கும் போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் போகிறேன். சரியா மக்களே? சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழவி என்ன வேணும் இது பண்ணிருக்கான். இருக்கு பையனை இதுக்குள்ள ஒரு நல்லா தெரியும். மரியாதையை நீங்கள் எப்படி ஒன்று நாடி கம்மியாகணும். நானே கண்டுபிடிச்சி நானே தான் எவ்வளோன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம இப்போ கீழே தான் போகணும். அதுக்கு முன்னாடி அங்கே சத்தமெல்லாம் கிளவிங்கிட்டு அங்கிட்ட வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிட்டு போயிட்டு நான் 1 மாதமோ ஒரு மாதம் இருக்குது, ஒரு 2-3 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். ஆனால் போட தான் மறந்துட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்க்கு
ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. என்னடா இப்போ நான் காமிக்கிற இமேஜ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு. வெப்பன் கீ ஆட சூப்பர். வெப்பன் கீ போயிட்டாளா? கிளவி வேற அந்த பக்கத்துல நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் சும்மா வந்துடுச்சு, கும்பிட்டேன். இந்த 2 கலர் நமக்கு போகாது. ஒரு கல் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கல் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு கிளவி. வேற ஆடியும் இருக்கியா? கிளவி வேற ஆடியும் இருக்கியா? கிளவி என்கிட்ட இந்த ஒண்டிக்கோலை கொடுத்துட்டாங்க. இந்த ஒண்டிக்கோலை வச்சு அப்படியே உடச்சு அப்படி இந்த கிளவி இங்கிட்டு இருந்து வருவோம். கிளவி 2 போடியே ஓட்டாச்சு. அவ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா அதுக்கு மண்ணாடி அழுது எஸ்டி 3 தான். டக்குன்னு போய் வேலையெல்லாம் பார்க்கணுமே. எதுக்கு வந்தோட சரி என்று எப்படியாவது தவிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் தான் வர போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் எனக்கு வேணும் ட்ரெயின் எஸ்கேப். ட்ரெயின் எஸ்கேப். ட்ரெயின் எஸ்கேப் அன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நல்ல வேலை கிளவி இடத்துல வந்தேன். ஏற்கனவே 1 நிமிஷம் ஆச்சு. அந்த கிளவுன வேற போனேன். இதை வச்சு அந்த காக்கா சுருட்டு என்ன பக்குங்குது. சின்ன அவனை பொம்மை தொட்டதான் இப்படி ஆகும். இப்போலாம் காக்காவை சுட்டாலே இப்படி ஆகுது. அப்போ இது கிளவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க போல் இருக்குதுங்க. ஆனால் ஒரு புல்லட்டு தான் இருக்குது. பேச்சு இதெல்லாம் பார்த்து கீழே இறங்கிட்டு போகணும். இதில் நிறைய வாட்டி நானே இது வந்து உட்காந்துருக்கேன். நான் உன்னையவே சுட்டேன்டா. இங்க 30 செகண்ட்ஸ்ல திரும்பி வந்துருவாங்க போல. டேய் மொட்டையா, நீ என்ன நாட்டம் காட்டுன என்கிட்ட? உன் மொட்டை மண்டையை தபால மசிக்கிறேன்டா. தக்க திக்க தக்கத்தும் மண்டையும் ஆளையும் பாரு. இங்க பாருங்க ஊத்துப்பல்லு கிளவி. கிளவி
அதுக்குள்ளே மறையுதே. இது திரும்பி வந்து நம்மளை அடிச்சிருமே. அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான இன்னும் ஒரே ஒரு பொருள் கிடைச்சா போதும், நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலாம். ஆனால் அந்த ஒரு பொருளை கிளவி எங்கே மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சி எடுக்கணும். கிராணி வீடியோ கடைசி அப்லோட் பண்ணி 4-5 மாதத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கு நான் காரணம் கிடையாது, நீங்கள் தான் காரணம். ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்ன லைக் டார்கெட்டே இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் கிராணி வீடியோ வரும். இந்த கண்ணாடியை உடச்சாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இந்த ரூமில் ஏதாவது இருக்கா? இது நமக்கு தேவைப்படும், பட் ட்ரெயின் எஸ்கேப் தேவைப்படாது இன்னைக்கு. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? க்ரோபர் இருக்குது, நமக்கு தேவைப்படும். கிராணி, நல்ல வேலை கிராணி பார்க்கல. ஆனால் மொட்டையும் பார்த்துட்டானே நம்மள. டே மொட்டையா, எங்கடா இருந்து வர? எனக்குனே ஏன்டா வர? கிராணி பாருங்க இங்கே நின்று நம்மளை தேடிட்டு இருக்கு. உன் பக்கத்தில் தான் இருக்கேன். சொட்டை கண்ணு தெரியலையா? இந்த பொறுக்கி போய் சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளக்கானா? ஏய் கிராணி, நான் இங்கே இருக்கேன். மொட்டையா, உன்னை கூட நான் கூப்பிட்டேன். இந்த கௌசிக் கொண்டா என்னடா பார்க்குற? என்ன இழுவ? மண்டெல்லாம் ஒன்று போட்டுருவேன். ஓடி பேர் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன். டே மொட்டையா, இருற உனக்கு உண்மையான கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்றேன். எங்கடா கண்ணை காணா? இங்கே தானே போட்டேன். இங்கே இருந்த கண்ணை காணா? எங்கே போச்சு? ஐயோ, மொட்டையன் கண்ணை எடுத்துட்டான் போலங்க. மொட்டையன் கையில் தான் கண்ணு இருக்குது. இன்னைக்கு அவன் தான் நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்டு போகிறான். கிராண்டிகிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், கிராண்ட்பா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல. இருங்க, அவன் கையில் கண்ணு வச்சிருக்கானான்னு எழுந்திரிச்சு பார்ப்போமா? கையில் தாங்க வச்சிருக்கான். ஐயோ, அவன் இந்த கேப் வழியாக சுட்டாலும் சுட்டுருவான். சைலண்ட்டாக பின்னாடி போய் இங்கே எங்கேயாவது மறைஞ்சிக்க வேண்டிதான். ஓகே, அவன் போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போவோம். போயிருப்பானா? சத்தம் கேட்குது, நடந்து போகிற சத்தம். போயிருப்பான் தான் நினைக்கிறேன். நான் இந்த ரூமுக்குள்ளே போட்ட கண்ணை அவன் எப்படி எடுத்திருப்பான்னு தெரில. மொட்டையா இருக்கேடா, இருந்தேன்னா சிக்னல் கொடு, ஐ சி யூ அப்படின்பே. அது மாதிரி ஏதாவது சவுண்டு போடுறா இருந்தேனா? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த க்ரோபார் எடுத்துக்கலாம். இந்த க்ரோபார் தாங்க கடைசியில் நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு. அந்த க்ரோபாரை நம்ம முன்னே எடுத்துருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளை அடிச்சிருப்பாங்க. க்ரோபாரை வச்சு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அதில் ஏதாவது கிடைக்கும். அதோ போகிறான் பாருங்க கிராண்ட்பா. ஓகே, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். மேட்ச் பாக்ஸு. தீப்பெட்டி எனக்கு எதுக்குடா? அந்த மொட்டையிட்ட கூட, அவன் தான் சிகரெட் குடிப்பான். என்னது இது? ஆஹா, கிராணி டிராப் வச்சுட்டு போயிருக்குங்க. இதில் மாட்டிட்டேனே. இந்த சவுண்டுக்கு வேறு கிராணி வருமே. ஓடுற எங்கேயாவது மறைஞ்சிக்க. வந்துட்டாயா? எங்கடா போற? செத்தப்போ செத்துப்போ. அடவீனா போன சொட்ட கிளவி டிராப் வச்சு பிடிச்சிருச்சே நம்மள. கடைசியில் அடி வாங்காமல் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சேன் எக்ஸ்ட்ரீம் மோடில். அடி வாங்காமல் உன்னால் தப்பிக்கவே முடியாதுடா எக்ஸ்ட்ரீம் மோட்லேன்னு சொல்லிட்டு கிளவி காமிச்சிருச்சு நமக்கு. இதுக்கப்புறமாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் நம்ம. ஏன்னா இதே மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. இந்த கிராணி கேமில் உங்களுக்கு கிராணி பிடிக்குமா, இல்லை கிராண்ட்ஃபா பிடிக்குமா, இல்லை ஸ்லெண்டரினா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு 3 பேர்த்தையுமே பிடிக்கல. 3 பேருமே நமக்கு பிரச்சனையாக தான் வரானுங்க. ஒரு டைமாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல. இந்த ரோபோட் கிட்ட போனோம்னா அந்த ரோபோட் சத்தம் போடும். அந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிராணி கிராண்ட்ஃபா கீழே போவாங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம இங்கிருந்து வெளியே போயிட வேண்டியதான். ஓகே, சைலண்டாக அந்த மூலையில் நிற்போம். லவ்லி பாஸ், நீ கீழே தான் இருக்கியா? இருடா, உன்னை பிடிச்சி இன்னைக்கு நான் சூப் வச்சு குடிக்கிறேன். கிராண்ட்ஃபா போகிறான். பொறுக்கி போயில விட மாட்டேன் இன்னைக்கு. நான் பின்னாடியே கிராணியும் போகுது. காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத, சரியில்லையே. நம்ம அப்படியே மேலே போயிட வேண்டியதான். கிராணியும் கிராண்ட்ஃபாவையும் ஏமாற்றி டிமுக்கு கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. அவங்க கீழே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி மேலே போய் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை இந்த க்ரோபரை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளேயாவது ஏதாவது நல்ல பொருள் வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்போ தான் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் பார்க்க முடியும். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான இன்னும் ஒரே ஒரு பொருள் கிடைச்சா போதும். அந்த ஹேண்டில் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைச்சா போதும். அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம ஸ்லெண்டர்னா ரூமுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்கு படிக்கிட்டே கிடையாது. மேலே ஏறி கூரையை பிச்சுட்டு உள்ளே இறங்க வேண்டிதான். நம்மளாம் பெட்டுன்னா வளர்த்துவோம், நாய் பூனை அந்த மாதிரி தானே வளர்த்துவோம். ஆனால் இங்கே இருக்க கிராணி வந்து காக்கா வளர்த்துது. கிராண்ட்ஃபா வந்து ஒரு மோசமான மிருகம் வளர்த்துறான், பார்த்துருப்பீங்க. அது தண்ணிக்குள்ளே இருக்கும். அது தண்ணிக்குள்ளே பெரிய முதலை ஒன்று இருக்கும். அந்த முதலையை தான் கிராண்ட்ஃபா பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பரவாயில்லைங்க. அந்த முதலைக்கு என்ன சாப்பாடு போடுவான் தெரியுமா? நம்ம மாட்டினோம்னா நம்ம கை காலை பீஸ் பீஸாக வெட்டி அதை தான் சாப்பாடாக போடுவான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான பொருள் தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம நேராக கீழே போனோம்னா கண்டிப்பாக கிராணி கிட்ட மாட்டிக்குவோம். வேறு ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா, கிராணி கிராண்ட்ஃபா இந்த மூளைக்கு வர வைப்போம். இந்த இடத்துல சத்தம் போட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் சைடு வருவாங்க. இந்த இடத்துல ஏறி வர முடியாது. ஓகே, சவுண்டு போட்டாச்சு. இந்த இடத்துக்கு தான் கண்டிப்பாக கிராணி கிராண்ட்ஃபா வருவாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கீழே இறங்கி போயிடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம ட்ரெயினில் செட் பண்ணணும். நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சுங்க. ஆனால் அது எல்லா பொருளும் கீழே கிடக்குது. அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் செட் பண்ணணும். அப்போ தான் ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியும். நம்ம இங்கேருந்து நடந்து போகிற கேப்புக்குள்ளேயே வந்து கிராணி கிராண்ட்ஃபா பிடிச்சாலும் பிடிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் உட்காந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கடா ஏந்திரிக்கிற சிம்பிள் காமிக்கல, ஒரு நிமிஷம் இருங்க, காட்ட மாட்டேங்குதான், காட்டுது. இப்போ ஏந்திரிச்சோம்னா போதும், எப்படி ஒரு ஓட்ட போட்டு வந்துடும் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையும் படிக்கட்டு கீழே போட்டுக்கலாம். அப்போ தான் எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ண முடியும். இருங்க, அந்த டோருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கலாம். இந்த சவுண்டுக்கு யாராவது கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் யாரையும் காணோம். என்னங்க கிராணி கீழே இருந்து மேலே போகுது.
நல்ல வேலை கீழே போயிருந்தேன், கிராணி கையிலேயே நல்லா வாங்கியிருப்பேன். நமக்கு முன்னாடி தாங்க நம்ம வெப்பனே இருக்கு, உண்டிகோல் இருக்கு, ஆனா கல் இல்ல. ஓகே, இந்த வெப்பன் அப்படி சைலண்டா போய் எடுத்துட வேண்டியதான். எடுத்தாச்சு. யாராவது வராங்களா? யாரும் வரலன்னு நினைக்கிறேன். யாரும் நடந்து வராங்க. கிராண்ட்ஃபா கையில கன்னு வச்சிருக்கான். நம்ம கையிலயும் வெப்பன் இருக்கு, ஆனா இது டம்மி பாப்பா. ஒரு கல்லு கூட இல்ல. கல் இருந்தா தான் அடிக்க முடியும். அதோ புறம் பாருங்க மொட்டைங்க. அப்பாடா, நம்மள பார்த்துருந்தானா கன்னை வச்சு டப்புன்னு சுட்டுருப்பான். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ வெளியே போய் நம்ம கல் எடுக்கணும். அவன் இந்த சைடு போறானா, நமக்கு அவனுக்கு ஆப்போசிட் சைடு போய் நம்ம கல் எடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை கிராண்ட்ஃபாவும் அதே சைடு வந்தானா வச்சுக்கிங்களேன், வச்சா ஆப்பு நமக்கு. ஓகே, அந்த சைடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கல் இங்கேயே ஒன்று இருக்குங்க. நல்ல வேலை கிராண்ட்ஃபா இல்ல. ஒரு கல் எடுத்தாச்சு, ஆனா ஒரு கல் கண்டிப்பா பத்தாது. கிராண்ட்ஃபா அடிச்சோம்னா கிராணி டக்குன்னு வந்துடும், கிராணி அடிச்சோம்னா கிராண்ட்ஃபா டக்குன்னு வந்துருவான். ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கணும். 2 கல்லாவது வேணும். கிராண்ட்ஃபா வரான். அச்சோ, இப்போ போனோம்னா மாட்டிக்குவோம். இருங்க, போயிட்டானான்னு பார்ப்போம். பக்கத்தில் வந்தானா அப்படியே போட்டு தெளிற வேண்டியதான். பக்கத்தில் வந்துட்டான், பார்த்துட்டான். அட கொடுமையே, தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன கொடுமை சார் இது. நான் மொட்டையை அடிச்சிட்டேன், மொட்டையும் கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுவுறதுக்கு முன்னாடி சுட்டுட்டான் போல. நானும் செத்துட்டேன், அவனும் செத்துட்டான். இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வா. இந்த எக்ஸ்ட்ரீம் மோடு நம்ம நினைச்சதோட ரொம்ப மோசமா இருக்குங்க. நான் இதுல அடியே வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இடமும் பார்த்து கிராண்ட்ஃபா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்பயும் போல நார்மலா ஃபன்னா விளையாண்டோம்னா வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு அடிச்சு காலி பண்ணி வெளியே போடான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க போல. ஓகே, கீழே சவுண்டு போட்டாச்சு, இங்க போய் மறைஞ்சுக்குவோம். எப்படிலாம் ஏமாத்திட்டு நம்ம இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறோம் பாத்தீங்களா. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கிராண்ட்ஃபா கீழே போட்டோம். நம்ம அப்படியே மேலே போய் கொஞ்சம் பொருள் தான் மேலே இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ட்ரெயினில் செட் பண்ணி இங்கே நம்ம ஐயோ மொட்டையா அடக்கெழுட்டு பயல. சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஐயோ, டே 4 வந்துருச்சா. ஒரு நாள் கூட அடி வாங்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா டே 4ல கூட்டிட்டு வந்து விட்டானுங்க. இன்னைக்கும் அடி வாங்கி இன்னொன்று அடி வாங்கினா நம்ம கதையே மொத்தமா முடிஞ்சிடும். கிராண்ட்ஃபா இப்போ உஷாராயிட்டாங்க. நான் ஒரு டைம் 2 டைம் ஏமாத்திட்டு அந்த இடத்துல நின்று தப்பிச்சு வந்துட்டேன். மொட்டையும் கரெக்டா நம்ம அங்கதான் நிக்கிறோம் வந்து புடிச்சிட்டான். ஆனா அப்ப கூட கிராணி நம்மள பார்க்கவே இல்லை, கிராண்ட்ஃபா தான் பார்த்தான். எப்படி நம்மள பார்த்தான்னு தான் எனக்கு தெரியல. சரி, ஓகே, மறுபடியும் அதே மாதிரி சவுண்டு போட்டு இங்க நிக்கலாம். பட் இங்க நின்னோம்னா கிராணி திரும்பி பார்த்து ஈஸியா பிடிச்சிடும். இங்க தான் நிக்க போறேன். போன டைம் மாதிரி மொட்டையும் பிடிச்சிட போறான். பயமா இருக்குது. மொட்டை கிராணி போயிருச்சு. கிராண்ட்ஃபா கிராண்ட்ஃபாவும் போயிட்டான். நல்ல வேலை பார்க்கல. ஓடுற இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாம நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும். முன்னெல்லாம் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அடி வாங்கி செத்துருவோம். இப்போ எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொருளை எடுத்துட்டு போய் இப்போ ட்ரெயினில் செட் பண்ணணும். அது செட் பண்ண விட மாட்டேங்குதுங்க கிராண்ட்ஃபாவும். ஓகே, இங்கே இது இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வெப்பனை இங்கே எங்கேயோ போட்டேங்க. அந்த உண்டிகோல் அங்கே இருக்குது. உண்டிகோல் இருக்குது, ஆனால் இதுக்கு கல் 2 இருக்குது. ஓகே, இப்போ கிராண்ட்ஃபா வந்தாங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ட்ரெயினில் செட் பண்ணி இங்கே எஸ்கேப் ஆக வேண்டியதான். எல்லா டைமும் நானே போய் கிராண்ட்ஃபா கிட்ட அடி வாங்கிடுறேங்க. அதான் தப்பு பண்ணுறோம். இந்த டைம் கிராண்ட்ஃபா வரட்டும், அவன் பின்னாடி இருந்து நம்ம போட்டு தெளிற வேண்டியதான். எங்கேயாவது மறைஞ்சிருப்போம். எங்கே மறைஞ்சிருக்கலாம்? இந்த கார் பின்னாடி மறைஞ்சிருக்கலாமா? ஓகே, இந்த இடத்துல இருப்போம். கண்டிப்பாக கிராண்ட்ஃபா இந்த பக்கம் வருவாங்க. அவங்கள போட்டு தெளிடலாம். இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல்லை எடுத்தாச்சு. இன்னும் கிராண்ட்ஃபாவும் காணா. டேய், வெளியே வாங்கடா. எவ்வளோ நேரம்? கிராணிக்கிட்ட இருந்து கூட கொஞ்சம் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கிட்ட கையில் உருளைக்கட்டை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கிராண்ட்ஃபாட்ட ஒரு கன் இருக்குது. லாங்ல இருந்தே போட்டு தெளிறான் நம்மள. யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரும் வராங்க? யாரோ கதவை திறந்துட்டாங்க. கிராணிங்க எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. ஹே கிராணி, வா வாடிச்சலாம். இங்கே தான் இருக்கியா? கிராணி அடிச்சிட்டோம். இப்போ கிராண்ட்ஃபா கண்டிப்பாக இங்கே வருவான். அவன் கையில் கன்று வச்சிருப்பான், அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த கார் பின்னாடி மறைஞ்சிருக்கலாம். அவன் பக்கத்தில் வந்ததும் அடிச்சிடணும். அவன் ஐயோ, என்ன சாவுல அவன். அவ்வளோதான். மொட்டை பயம் எப்படிலாம் பயன்படுத்துறான். இன்னைக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் மோடு வந்ததுலேருந்து கிராணி கிட்ட அடி வாங்கினதோட கிராண்ட்ஃபா கிட்ட தான் அதிகமாக அடி வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே, இங்கே ஒரு காயின் இருக்குது. இந்த கோல்டு காயின் எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க ஸ்டெப்ஸில் போட்டு வந்துடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் செட் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு போய் இங்கே போடுற, நேராக போய் ட்ரெயின்லேயே நீ செட் பண்ணிட்டு வந்துடலாம் போன்னு கேட்கலாம். ஆனால் நம்ம இங்கேருந்து கீழே போய் ஒன்று செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே கிராண்ட்ஃபா வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. அதனால இங்கே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கீழே வச்சிட்டோம்னா கீழே இருந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் செட் பண்ணிடலாம். ஓகே, கன்று இருக்குது. கன்னுக்கான ஆமோ இருந்தால் சூப்பராக இருக்கும். கன்னுக்கான ஆமோ இல்லையே. கன்னுக்கு ஆமோவும் இல்லை, உண்டிகோலுக்கு கல்லும் இல்லை. வேறு வழி இல்லை. நம்ம இங்கே இருக்கிற ஒரு பொருளாக சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இருங்க, கிராண்ட்ஃபா எதுவும் வந்துட போகிறாங்க. ஓகே, இங்கே போட்டதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த படிக்கட்டுக்கு கீழே போட்டு வந்துடலாம். கிராண்ட்ஃபா வந்துடாதீங்கடா, டே ப்ளீஸ்டா. ஓகே, இதை இந்த இடத்துல போட்டு டோருக்கு பின்னாடி மறைஞ்சிக்க வேண்டியதான். போது பாருங்க கிராணி, நம்ம தூக்கி போட்ட சவுண்டை கேட்டு எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. இதோட ஸ்பீடுக்கெலாம் நம்ம ஈடு கொடுக்க முடியுமா? அது எக்ஸ்ட்ரீம் மோடில் கண்டிப்பாக முடியாது. டோர் கேப்பில் பாருங்களேன், வெள்ளை கலரில் ஒன்று போகுது வருது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? கிராணியோட வெள்ளை கலர் நைட்டி தான். கிராணி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. எத்தனை டைம் போயிட்டு வரும் தெரியல. அதுவும் போது பாருங்க தூரத்தில். அப்பாடா,
கிராணி நல்ல வேளை நம்மளை நோட் பண்ணல. ஓகே, அப்படி சைலண்டாக கிச்சனுக்கு போவோம். ஏன்னா கிச்சனில் தான் நம்ம ட்ரெயின் கீ போட்டோம், அந்த கீ எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த ரூட்டில் போகிறோம்ல, இதே ரூட்டில் திரும்பி வந்தோம்னா கண்டிப்பாக கிராணி கிட்ட மாட்டிக்குவோம். அதனால நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி அப்படியே அந்த சைடு போயிட வேண்டியதான். என்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் முன்ன சொன்னேன். ஒருவேளை கிராணி இதை ஓப்பன் பண்ணி அந்த சைடு போகும்போது படிக்கட்டுலேருந்து வந்துச்சுன்னா, நல்ல வேளை நம்ம நேரத்துக்கு கிராணி கிராண்ட்பா படிக்கட்டு வழியாக வரல. ஒருவேளை நான் சொல்லி இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது படிக்கட்டு வழியாக வந்து கிராணி கிராண்ட்பாட்ட மாட்டினீங்கன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாதுப்பா. ஒரு வேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாம பின்வாங்கிடணும். எப்படியோ எல்லா பொருளும் கீழே சேஃபாக கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. இந்த ட்ரெயின் கீ இங்கே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வருவோம். அப்புறமே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று ஒன்றா. ஓகே, அப்படியே ஐயோ கிராண்ட்பா தப்பிச்சு போவான்னு பாக்குறியா? வாங்கிக்கோ. இவன் எங்கடா இருந்து வந்தான்? பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அதுக்குள்ள டே 5 வந்துருச்சா? இந்த லாஸ்ட் டே, இதான் கடைசி நாள். இன்னும் ஒரு டைம் நம்ம கிராணி கிட்ட கிராண்ட்பா கிட்ட அடி வாங்கினோம்னாலும் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் விளையாண்டது எல்லாமே வேஸ்ட். என்னோட லவ்லி பாஸ் ஸ்குவாட் எனக்காக போன வீடியோ லைக் டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நான் வீடியோ போட்டே தீரணும். அதுக்காவது நான் ரிஸ்க் எடுத்து இந்த மேட்சை நான் வின் பண்ணி காட்டுறேன். ஓகே, காயினை போடுவோம். காயின் இதில் போடுறா. ஓகே, போட்டாச்சு. பட்டனை ப்ரெஸ் பண்ணா ட்ரெயினுக்கான டிக்கெட் வாங்கியாச்சு. ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ கீழே இருக்க ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் செட் பண்ணிங்கிறது நம்ம அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஃபஸ்ட்டு எது எடுக்கலாம்? ட்ரெயினுக்கு கடைசியாக எடுத்துக்கலாம். ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறத கொண்டு போய் கனெக்ட் பண்ணால் தான் ட்ரெயின் டோர் ஓப்பன் ஆகும். ஓகே, இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி கிராண்ட்பா கீழே இருந்த வந்தானே, அது மாதிரி வேறு யாரும் வந்துடக்கூடாது. வராமல் இருந்தாவே இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிடுவோம். கீழே இருக்க மிஷின் இதுக்கப்புறம் சத்தம் போடாது. ஏன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோம். ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா மட்டும்தான் இங்கே சத்தம் போடும். ஓகே, ட்ரெயின் டிக்கெட் அதை எடுத்துக்கிச்சு இனிமேல் சத்தம் போடாது. ஓகே, நம்ம கையில் வச்சிருக்கிறதுல கனெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா ஆன் பண்ணுவோம். 3 லிவருமே ஆன் பண்ணணும். ஒன்று ஆன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே ஒன்று இருக்குது, அதையும் ஆன் பண்ணிட்டேன். இங்கே கனெக்ட் பண்ணணும். ஓகே, கடைசி ஒன்று கனெக்ட் பண்ணி இதையும் ஆன் பண்ணியாச்சு. எஸ், டோர் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் ட்ரெயினுக்கான கண்ட்ரோலும் அந்த ட்ரெயின் கீயும் கொண்டு வந்து போட்டுங்கிறது நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். லவ்லி ஸ்குவாட், இதெல்லாம் உங்களுக்காக தான். நான் எத்தனை டைம் இந்த எக்ஸ்ட்ரீம் கோல் அடி வாங்கிட்டேன் தெரியுமா? கிட்டத்தட்ட கணக்கே இல்லை, 50 தாண்டி இருக்கும். நம்ப முடியல. அது உண்மையாலுமேங்க இந்த கேம் எக்ஸ்ட்ரீம் மோடு விளையாண்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட கஷ்டம் எப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் லைக் டார்கெட் நான் கேட்டேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சையாவது முடிக்கிறேன்னு பார்ப்போம். கிராண்ட்பா குறுக்க வந்து நம்ம ஆட்டத்தை கலச்சு விட்டு போயிட போகிறாங்க. ஓகே, ட்ரெயினில் இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் தான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரெயின் கீ வேறு வேணும். ட்ரெயினோட பின்னாடி டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒருவேளை இப்போ நம்ம போகும்போது கிராண்ட்பா யாருக்கிட்டையாவது மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன், குடுன்னு ஓடி வந்து ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட வேண்டியதான். ஓகே, இருங்க, இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ட்ரெயினில் கொண்டு போய் செட் பண்ணியாச்சு. அந்த ட்ரெயின் கீ போட்டால் இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஆனால் இது எடுக்கிற கேப்பில் கிராண்ட்பா வந்து அடிச்சிட போகிறாங்க. ஏட்ரா எடுத்தாச்சு. நல்ல வேலை, கிராண்ட்பா 2 பேருமே வரல. இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இன்னும் கீழே போகணும். கீழே போய் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா எப்போ வேணுமாலும் கிராண்ட்பா வருவாங்க. அதுவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எக்ஸ்ட்ரீமோவில். ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ட்ரெயினோட டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் கிராண்ட்பா உள்ளே வர முடியாது. அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உடச்சிட்டு வந்தாலும் வந்துருவாங்க. இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கிராணி வருதுங்க. அட கிளவி, இது எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஓகே, கீழே போட்டாச்சு. ட்ரெயினை நல்லா ரிபேஸ் எடுத்து வேகமாக முன்னாடி போனால் தான் முன்னாடி இருக்க டோரை உடச்சிட்டு நம்ம வெளியே போக முடியும். அதுக்குள்ளே கிராண்ட்பா வந்து ட்ரெயினில் ஏறி நம்மளை பிடிச்சிட போகிறாங்க. போகலாம். ரைட், போலாம். உடச்சி தள்ளுறான். அவ்வளோதான். என்ன கிராண்ட்பா எக்ஸ்ட்ரீம் மோடில் கூட என்ன பிடிக்க முடியல பார்த்தீங்களா உங்களால்? அதுதான் இந்த லவ்லி பாஸ். டேய் லவ்லி பாஸ் பொறுக்கி போயில எங்கடா தப்பிச்சு போற? நின்றா. சொட்ட கிளவி, அதான் அவன் தப்பிச்சு போயிட்டான்ல. இப்போ கத்திக்கிட்டு இருக்கிறேன். தப்பிச்சு போற வரைக்கும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் திரும்பி வருவான்ல, அப்போ பார்த்துக்குவோம். மொட்டை, உன் வீட்டுக்கு நான் திரும்பி வரணும்னா நான் நினைச்சாலும்